ஒரு விஷயம் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். முன்னாடியே அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரிவென்டடாக இருப்பாங்க. 2வது விஷயம், அவங்களுக்கு எந்த ஸ்டேஜ் கண்டிஷனில் இருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். ஒருவேளை ரொம்ப சிவியராக இருக்காங்க அப்படின்னா இன்டெகிரேஷன் இஸ் சம்திங். இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இன்டெகிரேஷன்னா அவங்க அலோபதி மெடிசன்ஸும் எடுப்பாங்க. நம்ம நேச்சுரலாக என்னென்ன எக்ஸசைசஸ் கொடுக்குறோமோ அதை தொடர்ந்து என்னென்ன நம்ம டயட் கொடுக்குறோமோ அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இது இல்லாமல் நேச்சுரோபதியில் சில ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்குது. அக்யூபங்க்சர் முறைகளில் பண்ணலாம். இது எல்லாமே டியூரிங் ப்ரெக்னன்சி அவாய்ட் பண்ணணுன்றது மாதிரி சொல்லியிருப்பாங்க. எங்கள் நெட்ஒர்க்கில் இன்டர்நெட்டில் எங்கே பார்த்தாலும் அவாய்ட் பண்ணணும். பட் நம்மளுடைய சேஃப்டி மெஷர் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கண்டிஷன் ஒரு டாக்டருக்கு தெரிய வருது அப்படின்னா அவங்க கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்கலாம். இப்போதான் வந்து பார்டர் லைன் டயபிட்டிஸ் இருக்குது, இப்போதான் நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு வாரமோ இல்லை 2 வாரமோ நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டயட்டை கொடுத்துட்டு ஒரு அப்சர்வேஷனில் வச்சு பார்க்கலாம். அந்த ஒரு 2 வீக்ஸில் நம்மளுக்கு வந்து பெரிய சேஞ்சஸ் எதுவும் அட்வர்ஸாக போகாது. அது தகுந்த மாதிரி நம்மளும் வந்து அப்சர்வேஷனில் தான் பார்த்துட்டு இருப்போம். இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்களை அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால நேச்சுரோபதியில் அவங்களால ட்ரீட் பண்ண முடியும். ஸோ சிம்டமேட்டிக்காகவும் அப்ரோச் பண்ண முடியும் அண்ட் கண்டிஷனை பொறுத்த மாதிரி நமக்கு சரியும் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் மெடிசன் எடுத்து தான் ஆகணுன்ற ஒரு அவசியம் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் நம்மளால நேச்சுரோபதி ஃபாலோ பண்ணுறதுனால கிரியேட் பண்ண முடியும்.